السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها قد أفلح من زكاها إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: أليس بقادر قادر ولكن الله يؤتي من يشاء. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்று வந்தால் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்தார் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற கோர விபத்துக்கள் என்று வந்தால் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்தார் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா உலகத்திலே நபிமார்களை அனுப்பிய நோக்கத்தை தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஏன் நபிமார்கள் உலகத்திலே வந்தார்கள்? எதற்காக வேண்டிய ரசூல்மார்கள் வந்தார்கள்? என்ன காரணம், என்ன நோக்கம் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். 11 சத்தியங்களை அல்லாஹ் செய்து காட்டுகிறான். வஷ்ஷம்சி வதுஹாஹா, அந்த சூரியன் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாகா, அந்த நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாகா வன் நஹாரி இதா ஜல்லாகா, முற்பகலின் மீது சத்தியமாக, வன் நஹாரி இதா ஜல்லாகா வல் லைலி இதா யக்ஷாகா, இரவின் மீது சத்தியமாக. இப்படி 11 படைப்பினங்களின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நபிமார்கள் வந்த நோக்கம் என்ன, நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே வந்த காரணம் என்ன என்பதை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாருடைய உள்ளம் பரிசுத்தம் அடையுமோ அவர்கள் வெற்றியாளராக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். பெருமக்களை, நபிமார்கள் வந்ததற்கான காரணம் என்ன? உலகத்திலே உள்ள மனித சமூகத்தினுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் பக்குவப்படுத்துவதற்காக வேண்டிதான் நபிமார்களை நான் உலகத்திலே அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். பெருமக்களை, உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுடைய வெளிரங்கமான அமல்களை கொண்டு ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமடையாது. தொழுகிறான், நோன்பு நோக்கிறான், ஜகாத் கொடுக்கிறான், தான தர்மங்களை செய்கிறான், எவ்வளவு நன்மைகளை செய்ய வேண்டுமோ எல்லா விதமான நல்ல காரியங்களை செய்கிறான். ஆனால் இந்த வெளிப்படையான வெளிரங்கமான இந்த அமல்களை கொண்டு, இந்த செயல்பாடுகளை கொண்டு ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தம் அடையுமா, ஒரு மனிதனுடைய உள்ளம் பக்குவம் பெறுமா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. ஒரு மனிதனுடைய மறைமுகமான சில அமல்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மறைமுகமான அந்தரங்க
பரிசுத்தமான சில செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த செயல்பாடுகளின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தம் அடையும், பக்குவம் அடையும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அது அஃப்லக மன் ஸக்காஹா, யாருடைய உள்ளம் பரிசுத்தம் அடையுமோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். யார் அந்த வெற்றியாளர்கள், யார் அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் என்றால் சூஃபியாக்கள் என்பதாக நமக்கு உலமாக்கள் தெள்ளத் தெளிவாக கோடிட்டு காட்டுகிறார்கள். யார் அந்த சூஃபியாக்கள், யார் அந்த மகான்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்காமல் அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறான், அவனை தவிர வேற யாருக்கும் அந்த உள்ளத்திலே இடம் இல்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றார்களே, அவர்கள்தான் சூஃபியாக்கள், அவர்கள்தான் மகான்கள், அவர்கள்தான் இறை நேசர்கள். எந்த ஒரு காலகட்டத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை, அல்லாஹ் தான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறான், அவனை தவிர வேற யாருக்கும் அங்கே இடமில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார்களே. இப்பேற்பட்ட பேணுதலான மனிதர்கள் இவர்கள்தான் சூஃபியாக்கள். இப்பேற்பட்ட மனிதர்களை உருவாக்குவதற்காக, பக்குவம் பெற்ற பரிசுத்தம் அடையக்கூடிய மனித சமூகத்தை வார்த்தெடுப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் உலகத்திலே நபிமார்களை அனுப்பி வைத்தான், ரசூல்மார்களை அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். பெருமக்களே, இந்தியாவிலே வாழ்ந்த சூஃபியாக்களிலே மிகப்பெரிய சூஃபி சாஹுலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர்களுடைய ஹலீஃபாவாக இருந்த மிர்சா மல்ஹரஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நக்ஸபந்த தரீகாக்களின் மிகப்பெரிய ஒரு சூஃபியாக உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். இவர்களின் மூலமாக எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள். மிர்சா மல்ஹரஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மூலமாக எத்தனையோ பாவிகள் தங்களுடைய பாவங்களுக்காக இவர்களின் மூலமாக தௌபா செய்து என்ன செய்திருக்கின்றார்கள், நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு ஹான்காக்களை வைத்து தினசரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் அந்த மிர்சா மல்ஹரஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்களின் மூலமாக எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார், எத்தனையோ மக்கள் தௌபா செய்து இஸ்லாத்திற்குள் வந்து தங்களுடைய அமல்களை சரி செய்திருக்கின்றார்கள். பெருமக்களை, அந்த அளவுக்கு மக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் இந்த மிர்சா மல்ஹரஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அந்த நேரத்திலே அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அரசர் இவரை பார்த்து கொண்டிருக்கிறார். இவருடைய செயல்பாடுகளை, இவர்களின் மூலமாக மக்கள் எந்த அளவுக்கு பயன் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு மக்கள் இவர்களை ஈர்க்கப்படுகின்றார்கள் என்பதாக அந்த ஆட்சி செய்யக்கூடிய அரசர் மிர்சா மல்ஹரஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அங்கங்கு இஸ்லாமிய ஆட்சியும் நடந்தது. ஒரு பக்கம் ஆங்கிலம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது, இன்னொரு பக்கம் இஸ்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த அரசர் மிர்சா மல்ஹரஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் வந்து சொன்னார், என்னுடைய அருமை தோழரை, உங்களின் மூலமாக எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள், எத்தனையோ பாவிகள் தௌபா செய்திருக்கின்றார்கள், நீங்கள் மக்களால் என்ன செய்திருக்கின்றீர்கள், ஈர்க்கப்பட்டிருக்கின்றீர்கள், உங்களின் மூலமாக எத்தனையோ மக்கள் பயன் பெற்றிருக்கின்றார்கள், நல்ல ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் ஒரு ஆட்சியாளனாக இருக்கின்றேன், ஒரு அரசராக இருக்கின்றேன், ஒரு நாட்டையே ஆளக்கூடியவனாக இருக்கின்றேன். என்னுடைய பவரை கொண்டு, என்னுடைய ஆட்சியை கொண்டு உங்களுக்கு நான் ஒரு கவர்னர் பதவியை தருகிறேன். அந்த கவர்னர் பதவியை ஏற்று ஆட்சி செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்து உங்களுடைய அந்த ஹான்காக்களை நீங்கள் நடத்தலாம் என்பதாக அந்த அரசர் மிர்சா மல்ஹரஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நான் பயன்படுத்தி உங்களை நான் ஒரு பகுதிக்கு கவர்னராக அனுப்புகிறேன் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அருமை தோழர் அவர்களை, இந்த உலகம் சிறந்ததா இல்லை உங்களுடைய ஆட்சி அதிகாரம் சிறந்ததா?
அந்த ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், ஒரு பகுதியை நீங்கள் கவர்னராக ஆள வேண்டும் என்று சொல்கின்றீர்களே, அந்த ஆட்சி அதிகாரம் சிறந்ததா இல்லை இந்த உலகம் சிறந்ததா என்று அந்த அரசரை பார்த்து மிர்சா மல்ஹரஜா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கேட்ட பொழுது அந்த அரசர் சொன்னார், இந்த உலகம் தான் சிறந்தது. இந்த உலகத்தில் உள்ள ஒரு சிறு பகுதிக்கு நான் ஆட்சியாளனாக இருக்கின்றேன். இந்த உலகம் மகா பெரியது. இந்த உலகத்திலே உள்ள ஒரு சிறு பகுதிக்கு நான் ஆட்சியாளனாக இருக்கின்றேன் என்று சொல்லவுடன் மிர்சா மல்ஹரஜா ரஹமத்துல்லாஹி அவர்கள் அழகான முறையிலே சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? குர்ஆனிலே குல்லுன் மதாஉ துன்யா கரீம், குல் மதாஉ துன்யா கலீல், இந்த உலகம் இருக்கிறதே அற்பமானது, சொற்பமானது. சொற்பமானது மதாவ் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மதா என்றால் வீட்டிலே பெண்கள் அடுப்பங்கரையிலே சூடான சட்டியை தூக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அடுப்பங்கரை துணி என்று சொல்வார்கள். அதற்கு அரபியிலே மதா என்று சொல்லப்படுகின்றது. அந்த அற்பமான துணிக்கு மதா என்று சொல்வார்கள். அந்த துணியை மக்கள் பெண்கள் அருவருப்பாக பார்ப்பார்கள். அதற்கு முன்னால் உணவு இருந்தால் அந்த துணியை வெளியே வீசி விடுவார்களே, அப்பேற்பட்ட அந்த அடுப்பங்களை துணிக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் மதா என்று சொல்கின்றான் அல்லாஹ். அப்பேற்பட்ட அந்த துணியை விட அற்பமானது இந்த உலகம், சொற்பமானது என்று அந்த மிர்சா மல்ஹரஜா ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த அரசரை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களை, அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் இவ்வளவு அற்பமானதாக இருக்கிறது, சொற்பமானதாக இருக்கிறது, இந்த ஆட்சியை நீங்கள் எனக்கு விட்டு தருகின்றீர்கள் என்று சொல்கின்றீர்களே, அப்பேற்பட்ட ஆட்சி எனக்கு தேவையில்லை. நான் இந்த உலகத்திலே கவர்னராக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை, அந்த பதவி எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இந்த உள்ளத்திலே இடம் இல்லை. அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரம் எனக்கு தேவையில்லை என்பதாக மிர்சா மல்ஹரஜா ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, இவர்கள்தான் சூஃபியாக்கள். சூஃபியாக்கள் என்றால் என்ன? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவு தரம் படைத்தவர்கள் என்றால், அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள். உலகத்தை அற்பமாக கருதுவார்கள். உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை சொற்பமாக கருதுவார்கள். அந்த உள்ளத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் மிகப்பெரிய ஆட்சியாளனை தவிர உலகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடியது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதே இந்த சூஃபியாக்களுடைய நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, தாத்தாரியாக்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டம், துல்கிஸ்தான், ஈரான் இந்த பகுதியிலே அவர்களுடைய ஆட்சி மிகைத்து இருந்தது. அந்த நேரத்திலே தான் அந்த நாட்டினுடைய இளவரசருடைய மகன் துக்லப் இப்னு தைமும் என்று சொல்லக்கூடியவர் இளவரசர், ஒரு நாட்டு மன்னனுடைய இளவரசர் வேட்டைக்கு கிளம்புகிறார். வேட்டைக்கு கிளம்புகின்ற பொழுதே அவர் தங்களுடைய மக்களை பார்த்து உத்தரவிடுகின்றார், நான் வேட்டைக்கு செல்ல இருக்கிறேன். அப்படி வேட்டைக்கு செல்கின்ற பொழுது குறுக்கே யாரும் வந்துவிடக் கூடாது. அவர்களுடைய ஐதீகம், குறுக்கே யாரும் வந்துவிட்டால் இப்படி நடந்துவிடும், அப்படி நடந்துவிடும், போகக்கூடிய காரியம் உருப்படாது, அது ஒன்றும் விளங்காது. ஆகையால் அதற்குண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து விடுங்கள். துக்லப் இப்னு தைமும் அவர்கள் அந்த நாட்டு அரசனுடைய இளவரசர், அந்த மகன் சொல்கின்றார், நான் வேட்டைக்கு கிளம்ப இருக்கின்றேன், நீங்கள் எல்லா விதமான பாதுகாப்புகளையும் செய்து விடுங்கள். குறிப்பாக ஈரானியர்கள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. நான் வேட்டைக்கு செல்கின்ற பொழுது ஈரானியர்கள் யார்? முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்களை குறிவைத்து அந்த அவர் சொன்னார், நான் செல்லக்கூடிய அந்த வழியிலே வேட்டைக்கு செல்கின்ற பொழுது முஸ்லிம்கள் யாரும் குறுக்கை வந்துவிடக்கூடாது என்பதாக கடுமையான முறையிலே துக்லப் இப்னு தைமும் அவர்கள் கட்டளையிட்டார்கள். பெருமக்களை, இவர்கள் செல்லக்கூடிய அந்த வழி இருக்கிறதே, அந்த மிகப்பெரிய சூஃபியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஜமாலுத்தீன் ஷேக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த வழியாக வருகிறார்கள். எந்த வழியிலே பாதுகாப்பு வளையங்கள் போடப்பட்டனவோ அந்த நாட்டு
இளவரசர் வேட்டைக்காக வரக்கூடிய வழியாக இருக்கிறதோ அதே வழியிலே ஜமாலுத்தீன் ஷேக் ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சூஃபி மகான் அந்த வழியிலே வருகிறார். கடுமையான முறையிலே கோபம் வருகிறது. துக்லப் இப்னு தைமூம் அவர்களுக்கு தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னார், எவ்வளவு பாதுகாப்பு வைத்தும் இந்த ஜமாலுதீன் ஷேக் அவர்கள் வந்து விட்டார்களே, நாம் போகக்கூடிய காரியம் உருப்படாதே, ஒன்றும் விளங்காதே என்பதாக அவரை அழைத்து கடுமையான முறையிலே திட்டினார்கள், கோபப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாமியர்கள் நம்முடைய கையிலே கிடைத்து விட்டால் எந்த அளவுக்கு அவர்களை கேவலப்படுத்த வேண்டுமோ, அசிங்கப்படுத்த வேண்டுமோ என்று நினைத்தார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் அந்த தாத்தாரிகள் அங்கே அந்த நேரத்திலே செய்தார்கள். அந்த ஜமாலுத்தீன் ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு நாய் படுத்து உறங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்களிடம் கேட்கப்பட்டது, அந்த இளவரசர் கேட்டார், ஜமாலுத்தீன் அவர்களை, இந்த நாய் இருக்கிறதே, இந்த நாய் சிறந்ததா இல்லை நீங்கள் சிறந்தவர்களா? எந்த அளவுக்கு இழிவுபடுத்த வேண்டுமோ அப்படி இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்திலே அந்த சூஃபி மகானை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், இந்த நாய் சிறந்ததா இல்லை நீங்கள் சிறந்தவர்களா? பெருமக்களை, எவ்வளவு பெரிய பேணுதலான மக்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் கோபப்படவில்லை, ஆதங்கப்படவில்லை. எப்படி மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும், எந்த முறையை கையாள வேண்டும், எப்படி கையாண்டால் அவர்களை நாம் நம்முடைய கைவசம் கொண்டு வர முடியும் என்ற எல்லா வித்தைகளையும் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். எல்லா கராமத்துகளையும் அந்த வலிமார்கள், இறைநேசர்கள், சூஃபியாக்கள் விளங்கி தெரிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் ஜமாலுத்தீன் ஷேக் அவர்கள் சொன்னார்கள் அந்த இளவரசரை பார்த்து, நான் ஈமானோடு மரணித்தால் நான் சிறந்தவன், இந்த நாய் சிறந்தது அல்ல, இந்த நாய் சிறந்தது இல்லை. என்னை நான் ஈமானோடு மரணித்தால் நான் சிறந்தவன், இந்த நாய் சிறந்தது இல்லை. இதே நான் ஈமானோடு மரணிக்காமல், நான் ஈமானோடு மரணிக்கவில்லை என்றால் அந்த நாய் தான் சிறந்தது, நான் சிறந்தவன் இல்லை என்பதாக அந்த ஜமாலுத்தீன் ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த இளவரசரை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களை, அந்த இளவரசருக்கு இந்த வார்த்தை இருக்கிறது, இந்த சொல் இருக்கிறது, ரொம்ப பிடித்து போய்விட்டது. இவ்வளவு ஆழமான முறையிலே ஒரு மனிதன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக தான் மரணிக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாமல் நீங்கள் மரணித்து விடக்கூடாது, ஈமானோடு தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றானே, அந்த வார்த்தை இருக்கிறது, அந்த சொல் இருக்கிறது. அந்த இளவரசருக்கு பிடித்து போய்விட்டது. அவர் சொன்னார், நான் இப்பொழுதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஆவல் எனக்கு இருக்கிறது, இருந்தாலும் நான் இப்பொழுது ஆட்சியில் இல்லை, என்னுடைய தந்தை அவர்கள்தான் ஆட்சியில இருக்கிறார்கள், கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் இறந்து விடுவார்கள், நான் அந்த ஆட்சியினுடைய அந்த இடத்திற்கு வந்து விடுவேன், நானும் இஸ்லாத்தை தழுவி விடுவேன், என்னை பார்த்து இந்த என் நாட்டு மக்களும் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள். ஆகையால் இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக அந்த நேரத்திலே இளவரசர் சென்று விடுகிறார். ஜமாலுத்தீன் ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி விடுகின்றார்கள். அந்த ஜமாலுத்தீன் அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரை அந்த மன்னரும் மரணிக்கவில்லை, அந்த இளவரசரும் ஆட்சிக்கு வரவில்லை. கடைசியாக சக்கராத்துடைய தங்களுடைய மரணத்தினுடைய காலகட்டத்திலே அந்த ஜமாலுத்தீன் ஷேக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனே, இதுபோல நான் ஒரு நேரத்திலே ஒரு இடத்திற்கு சென்றேன், அப்பொழுது ஒரு இளவரசர் இடையிலே வந்து விட்டார். வேட்டைக்கு வருகின்ற பொழுது நான் அவருக்கு குறுக்கே வந்ததனால் என்னை மிகவும் கடுமையாக கோபப்படுத்தினார். நீ சிறந்தவனா இல்லை இந்த நாய் சிறந்ததா என்று கேட்டார். அந்த நேரத்திலே நான் ஈமானோடு மரணித்தால் நான் தான் சிறந்தவன், இந்த நாய் சிறந்தது இல்லை, இதே ஈமானோடு மரணிக்கவில்லை என்றான், இந்த நாய் தான் சிறந்தது, நான் சிறந்தவன் இல்லை என்ற வார்த்தை அவருக்கு பிடித்து போய்விட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த இளவரசர் அப்பொழுது எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய தந்தை வஃபாத்தான பிறகு, அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் இஸ்லாத்தை தழுவினார், அந்த நாட்டு மக்களும் இஸ்லாத்தை தழுவி விடுவார்கள் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் என்னுடைய மரணத்துக்கு பிறகு நிச்சயமாக நீ அவரை போய் சந்திக்க வேண்டும், இது சம்பந்தமாக
பேச வேண்டும் என்பதாக ஜமாலுத்தீன் ஷேக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய மகனுக்கு வசியத் செய்து விடுகின்றார்கள். பெருமக்களே, ஜமாலுத்தீன் ஷேக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். வஃபாத்தான பிறகு அவர்களுடைய மகனார் நேராக என்ன செய்கின்றார்கள், அந்த அரமனைக்கு செல்கின்றார்கள். நேராக அரமனைக்கு சென்று, சாதாரணமாக அரமனையிலே உள்ளே நுழைந்து விட முடியாது. அரமனைக்கு வெளியே நின்று பாங்கு சொல்கிறார்கள். 5 நேரம் பாங்கு சொல்கிறார்கள். 5 நேர தொழுகையை தொழுகின்றார்கள். உள்ளே போவதற்கு அனுமதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே பாங்கு சொல்கின்ற பொழுது அமைதியான நேரம் என்பதால் அந்த பாங்கு ஒளி அந்த அரசருக்கு கேட்டு விடுகிறது. புதிதாக ஒரு சப்தம் கேட்கிறதே, என்ன என்பதாக மக்களிடம் கேட்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஒருவர் வந்து தொழுகிறார், பாங்கு சொல்கிறார் என்று சொன்னவுடன் உடனே அரசர் சொன்னார், உடனே அவரை உள்ளே அழைத்து விடுங்கள் என்று சொன்னவுடன் உள்ளே வந்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், என்னை உங்களுக்கு தெரியாது, என்னுடைய தந்தையை உங்களுக்கு தெரியும். ஒரு நேரத்திலே வேட்டைக்கு வருகின்ற பொழுது நீங்க குறுக்கே வந்து விட்டீர்கள். உங்கள் மீது கடுமையான கோபம் பட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு கேள்வியை கேட்டார்கள், இந்த நாய் சிறந்ததா இல்ல நீங்கள் சிறந்தவர்களா என்று கேட்ட பொழுது அந்த நேரத்திலே நான் சொன்னேன், உங்களுடைய தந்தையை பார்த்து சொன்னேன், நான் ஈமானோடு மரணித்தால் நான் தான் சிறந்தவர், ஈமான் இல்லை என்றால் இந்த நாய் தான் சிறந்தது என்று சொன்னேன். இந்த வார்த்தை அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது. இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்பதாக நீங்கள் என்னுடைய தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றீர்கள். அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவருக்கு பதிலாக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த துக்லப் இப்னு தைமும் என்று சொல்லக்கூடிய அந்த இளவரசர் அந்த நேரத்திலே எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை, எந்த விதமான அபிப்பிராயமும் சொல்லவில்லை. உடனே அப்படியா, நான் உடனே இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறேன் என்பதாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவினார்கள். மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். பெருமக்களை, இஸ்லாம் வளர்ந்தது என்றால், இஸ்லாம் இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் இஸ்லாமியர்கள் உலகெங்கிலும் நாடெங்கிலும் பரவி கிடைக்கின்றார்கள் என்றால் அதற்கு முழு காரணம் சூஃபியாக்கள், மகான்கள், அவுலியாக்கள், இறை நேசர்கள், இவர்களுடைய உழைப்பின் காரணமாகத்தான், இவர்களுடைய அந்த முயற்சியின் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேறு பிள்ளை, அவர்களுடைய பரம்பரையில் வந்த இந்த ரபியுல் ஆஹிருடைய மாதத்திலே அவர்களுடைய நினைவாக இருக்கக்கூடிய அவர்கள் ஹஜ்ரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜேலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சபையிலே இருக்கின்ற பொழுது ஒரு குடிகாரன் வருகிறான். ஒரு குடிகாரன் அரைகுறையான ஒரு போதையோடு வருகின்றான். ஒன்று அந்த முஹைதீன் அப்துல் காதிர் ஜேலானி அவர்களை பார்த்து கேட்டான், அலைஸ பிகாதிர், அல்லாஹ் சக்தி உடையவனாக இல்லையா என்று கேள்வியை கேட்டான். அப்பொழுது முஹைதீன் அவர்கள் சொன்னார்கள், காதிர் காதிர் வலாகின் அல்லாஹ யுதீகி மையஷா. அப்துல் காதிர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சக்தி பெற்றவன் தான், சக்தி பெற்றவன் தான், ஆனால் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு கண்டிப்பாக நலவை கொடுப்பான் என்று முஹைதீன் அப்துல் காதிர் ஜேலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதில் சொன்னார்கள். அந்த நேரத்திலே கூடியிருக்கக்கூடிய அந்த சீடர்களுக்கு அந்த கேள்வி என்னவென்று புரியவில்லை, பதில் என்னவென்று புரியவில்லை. கடைசியாக அவர்கள் சொன்னார்கள், அந்த குடிகாரன் முஹைதீன் அப்துல் காதிர் ஜேலானி ரஹமத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீ மிகப்பெரிய ஒரு மகானாக, மிகப்பெரிய ஒரு அவுலியாவாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான், என்னை ஒரு குடிகாரனாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறதா? என்னையை போல உன்னையும், உன்னையை போல என்னையும் ஆக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறதா? நல்லவனை கெட்டவனாக, கெட்டவனை நல்லவனாக ஆக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறதா என்பதாக அந்த குடிகாரன் முஹைதீன் அப்துல் காதிர் ஜேலானி ரஹமத்துல்லாஹி அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், காதிர், அல்லாஹ் சக்தியுடையவன், என்னையே உன்னையை போல, உன்னையே என்னையை போல ஆக்குவதற்கு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் தான். இருந்தாலும் அல்லாஹ் என்னை மிகப்பெரிய ஒரு மகானாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் அது என்னுடைய தௌஃபீக், எனக்கு கிடைச்ச பாக்கியம். உன்னைய ஒரு குடிகாரனாக,
உன்னை ஒரு மோசமானவனாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அது உன்னுடைய தௌஃபீக்கு. அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அந்த நேரத்திலே முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, சூஃபியாக்கள் என்றால் அவர்கள் சாதாரணமான வெளிரங்கமான அமல்களை கொண்டு அவர்கள் உயர்ந்து விட போவதில்லை. அவர்களுக்கு மறைமுகமான சில அமல்கள் இருக்கிறது, மிகப்பெரிய கராமத்துகள் இருக்கிறது. மிக உயர்ந்த கராமத்து என்னவென்றால் பெருமக்களை, கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? சூஃபியாக்கள் இரவிலே படுக்கையிலே சிறிது நேரம் தான் படுத்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீண்ட நேரம் தொழுவார்கள். ஃபஜ்ருக்கு அந்த தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்வது வரை அவர்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பார்கள். ஃபஜ்ருக்கு பிறகு இஸ்ராக்குடைய நேரம் வரை அமல்களிலே ஈடுபட்டிருப்பார்கள். இப்பேற்பட்டவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். அவர்களிடம் மேலான ஒரு அமல் தஹஜ்ஜத் என்ற அந்த தொழுகை, அந்த அமல் இருந்தது. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். சூஃபியாக்களாக அல்லாஹ்வுடைய இறை நேசராக உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு ஹதீஸின் மூலமாக தெரிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, நாளை மறுமை நாளிலே யாருக்கு நரகம், யாருக்கு சொர்க்கம், அல்லாஹ் யாருக்கு எதை தீர்ப்பு செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே மக்கள் எல்லாம் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே இருக்கின்ற பொழுது சில நல்லடியார்கள், சில சாலிகீன்கள் அந்த சொர்க்கத்தினுடைய பாதுகாவலரையும் சென்று சொர்க்கத்தை திறந்து விடுங்கள், நாங்கள் சொர்க்கத்தினை நுழைய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது மலக்குகள் சொல்வார்கள், அல்லாஹ் இன்னும் தீர்ப்பளிக்கல, யாருக்கு சொர்க்கம், யாருக்கு நரகம், யாருக்கு நன்மை இருக்கிறது, யாருக்கு தீமை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லவில்லையே, அதற்குள்ள நீங்க சொர்க்கத்தை திறந்து விட சொல்றீங்களே என்பதாக அவர்களிடம் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்கள், அவர்கள் வேறு யாரும் இல்லை. நடுநிசி நேரத்துல மக்கள் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில எழுந்து தஹஜ்ஜத் தொழுது என்னோடு தொழுகையிலே பேசியவர்கள், என்னோடு உரையாடியவர்கள், ஆகையால் அவர்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அந்த நேரத்திலே அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, சூஃபியாக்கள் என்றால், மகான்கள் என்றால், இறை நேசர்கள் என்றால் தங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அவர்கள் இடம் கொடுக்காதவர்கள். அவர்களுடைய பாதையிலே, அவர்களுடைய வழியிலே நம்முடைய வழியை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன அமல்களை செய்தார்களோ, என்ன காரியங்களிலே முழுக்க முழுக்க ஆர்வத்தோடு இருந்தார்களோ அந்த காரியத்திலே ஈடுபட்டு நாமும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக, சூஃபியாக்களாக, இறை நேசர்களாக உலகத்திலே வாழ்வதற்கு வல்லநாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹி தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.